தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் உள்ள காயிதே மில்லத் திடலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி சிறப்பு கூட்டு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி காயிதே மில்லத் திடலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் ஒன்று கூடி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், அந்த கூட்டு தொழுகையில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள்? அவர்களுடைய வழிபாடுகள் பற்றிய விவரங்களை சொல்லுங்க. அதாவது கிருஷ்ணவேணி கடைநாடு தவித் ஜமாத் சார்பில் 9 இடங்களில் நடைபெற்ற அந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அதாவது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தவித் ஜமாத் சார்பில் பெருநாள் தொழுகை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக கடையநல்லூரில் தமிழ்நாடு தவித் ஜமாத் சார்பில் 9 இடங்களில் இந்த பெருநாள் தொழுகை என்பது நடைபெற்றது. இதில் இந்த 9 இடங்களில் பிரம்மாண்டமான அந்த காயிதே மில்லத் திடலில் அதிகாலை 6 மணி முதலே இஸ்லாமியர்கள் ஆண்களும் பெண்களும் மற்றும் சிறுமிகளும் குளித்துவிட்டு நறுமணம் பூசி தொழுகையில் காயிதே மில்லத் திடலில் தொடங்கினர். சரியாக 6:30 மணி அளவில் மாநில குழு தலைவர் சுலைமான் தலைமையேற்று பெருநாள் தொழுகை என்பது நடத்தப்பட்டது. பின்னர் ஆற்றிய உரையில் அதாவது வெளிநாடுகளில் இந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் போர் கண்டனத்துக்குரியது என அந்த தொழுகையில் வலியுறுத்தப்பட்டு சிறப்பு தொழுகை என்பது இந்த 1000க்கும் மேற்பட்ட அந்த பெண்களும் ஆண்களும் இந்த மணிக்குண்டு அருகில் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இது குறிப்பாக அதிகாலை 6:30 மணி அளவுக்கு இந்த தொழுகை என்பது நடைபெற்றது. இதில் வளைகுடா நாடுகளில் பொருளாதார நிம்மதியாக கொண்டாட முடியாமல் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நாங்கள் உலகமாக பிரார்த்திக்கிறோம் என்று அந்த சிறப்பு தொழுகையில் அந்த சுலைமானை ஆற்றிய உரையில் கூறினார். மேலும் இந்த சிறப்பு தொழுகை என்பது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் நடைபெற்றாலும் குறிப்பாக அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்த கடையநல்லூர் பகுதியில் 9 இடங்களில் தமிழ்நாடு தவித் ஜமாத் சார்பில் இந்த சிறப்பு தொழுகை என்பது ஈடுபட்டனர். இதில் அதாவது கடந்த 30 நாளுக்கு மேலாக நோன்பு இருந்து தற்போது அதை நிறைவு செய்யும் விதமாக இந்த ரம்ஜான் தொழுகை என்பது இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மம் வழங்கி இல்லாதப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும் அவர்கள் உணவு கொடுத்தும் அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார் என்பதற்காக இந்த சிறப்பு தொழுகை என்பது ஈடுபட்டனர். மேலும் இந்த வெளிநாடுகளில் இந்த போர் பதற்றத்தின் காரணமாக அங்கு வாழக்கூடிய அந்த பொதுமக்கள் இந்த மாதிரியான பண்டிகை கொண்டாடக்கூட முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அவர்களுக்கு வருத்தம் தெரிவித்து இந்த தொழுகையில் சிறப்பு பிரார்த்தனையில் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பகுதி தென்காசி மாவட்டத்தில் அதிகமாக இஸ்லாமிய வாழக்கூடிய பகுதியில் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு ஆயிரக்கணக்கான அந்த பொதுமக்கள் கூறுவார்கள் என்பதால் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது இந்த சிறப்பு தொழுகை என்பது இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு தற்போது ரம்ஜான் பண்டிகை என்பது தென்காசி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக கொண்டாடி வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜு. இன்றைக்கு தமிழகத்திலே ஆயிரக்கணக்கான இடங்களிலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாள் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த பெருநாளை முன்னிட்டு எங்களுடைய ஜமாத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உணவு பொருட்களை தானமாக வழங்கியிருக்கிறோம். நாங்கள் எப்படி சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுகிறோமோ அதே போன்று அனைத்து மக்களும் இன்றைய நாளிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே இது போன்ற உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதே நேரத்தில் இன்றைய கால சூழ்நிலைகளில்
பல்வேறு இஸ்லாமியர்கள் பல்வேறு நாடுகளிலே இந்த நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடினாலும் சில பகுதிகளிலே ஆதிக்க சக்தியின் காரணத்தினால் இஸ்லாமியர்கள் முறையாக தங்களுடைய பெருநாளை கொண்டாட முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல இன்றைய தினத்திலே எங்களுடைய பெருநாள் தின வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். ஜனநாயகம் தலை தூங்க வேண்டும், மத நல்லிணக்கம் தலை தூங்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய உரைகளிலே நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறோம்.